வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொலி பதிவில் தனுசு லக்னத்திற்கு வெற்றியை தரக்கூடிய சுக்கிரனை பற்றி கலந்துரையாடுவோம். உதாரண ஜாதகம் பிரபல கால்பந்தாட்ட வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவர் பிறந்திருக்குது 5/2/1985. பிறந்த நேரம் காலை 5:25 AM. போர்ச்சுகல் நாட்டில் பிறந்திருக்காரு. அயனாம்சா கேபி. ஜாதகர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காரு. தனுசு லக்னத்தில் பிறந்த இவருக்கு சுக்கிரன் 6வது பாவத்தையும் 11வது பாவத்தையும் ஆளக்கூடியவர். 6, 11 ஆகிய உபஜயஸ்தானங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் 3வது பாவத்தில் இருக்காரு. 3வது பாவமும் ஒரு உபஜயஸ்தானம். சுக்கிரன் மீனராசியில் 8°58' சூரியனுடைய மண்டல பிரிவுலையும் புதனுடைய சப்புலையும் இருக்காரு. சுக்கிரனுடைய சப்பா வரக்கூடிய புதன் 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆகிறாரு. லக்ன பாவத்திலே இருக்காரு. லக்ன பாகையை பாருங்க. 9°28' சூரியனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்புலையும் இருக்கு. பணவரவை குறிக்கக்கூடிய 2வது பாவ ஆரம்ப முனையை பாருங்க. 2வது பாவ ஆரம்ப முனை மகர ராசியில் 15°36' செவ்வாயுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்புலையும் இருக்கு. செவ்வாய் விளையாட்டுத்துறையில் சாகசங்களை குறிக்கக்கூடிய கிரகம். 4வது வீட்டு ஆரம்பமான 25°38' மீனராசியில் அமையுது. புதனுடைய மண்டல பிரிவுலையும் சுக்கிரனுடைய சப்புலையும் இருக்கு. 5வது வீட்டு ஆரம்பமான மேஷராசியில் 24°39' சனியுடைய மண்டல பிரிவுலையும் சுக்கிரனுடைய சப்புலையும் இருக்கு. லக்னபாவம் 2வது பாவம் 4வது பாவம் 5வது பாவம் 7வது பாவம் 8வது பாவம் 10வது பாவம் 11வது பாவம் ஆகிய பாவங்களுக்கு சுக்கிரனையே சப்லாடாக வர்றாரு. சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாகி 2, 9 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் குறிக்காட்டக்கூடிய 2, 9 ஆகிய பாவங்கள் விளையாட்டுத்துறையை குறிக்கக்கூடிய 5வது பாவத்திற்கு 5ஆகவும் 10ஆகவும் அமைவதை பார்க்க முடியும். இவருக்கு 2008 ஆரம்பித்த சுக்கிர மகாதசை 2028 வரைக்கும் நடக்குது. இவர் நடப்பு சுக்கிர தசையில் விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சுருக்காரு. சூரியன் குறிக்கக்கூடிய வீடுகளை பாருங்கள். லக்னத்தோட 5, 7, 10 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. சந்திரன் 3, 5, 6 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. 5வது பாவாதிபதியான செவ்வாய் 2, 3, 6 ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்கிறாரு. லக்னாதிபதியான குரு 3, 6 ஆகிய உபஜயஸ்தானங்களை மண்டலம் வழியாக குறிக்காட்டுறாரு. 1, 7, 10, 11 ஆகிய பாவங்களை சப்லாட் மூலியம் குறிக்காட்டுறாரு. சனி 1, 3, 4, 6 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. ராகு கேது இருவருமே லக்ன பாவத்தோட விளையாட்டு துறைக்கக்கூடிய 5வது பாவத்தையும் 3, 6 ஆகிய உபஜயஸ்தானங்களையும் குறிக்காட்டுறாங்க. கூடவே 10வது பாவத்தையும் குறிக்காட்டுறாங்க. பெரும்பாலான கிரகங்கள் உபஜயஸ்தானத்தோட தொடர்பு கொள்வதை காண முடியும். மற்றொரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.